அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இயேசு சாமி சோதிக்கப்படுறது. அவர் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார். எதுக்கு? சோதிக்கப்படுறதுக்காக ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார் அப்படின்னு வேதத்தில் நம்ம படிக்கிறோம். ஏன் கடவுள் உபவாசம் இருந்தார்? அவர் உபவாசம் இருக்கும்போது சாத்தான் இயேசு எப்படி சோதிச்சான்? அதுக்கு இயேசு சாமி என்ன பதில் கொடுத்தாரு? எந்த பாயிண்ட் அவன் முன் வச்சு சோதிக்கிறான் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இயேசு சோதிக்கப்பட்டார் அப்படின்றத மேலோட்டமாக படிச்சுட்டு போயிடக்கூடாது. சாத்தா சோதிக்கும் போது எதை மையமாக வச்சு இயேசு சோதிக்கிறான் அப்படின்ற விஷயத்தை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோங்க. ஸோ லூக்காஸ் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4, 8, 12 வசனம் இப்போ நம்ம படிக்கலாமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது அப்படின்னு ஏசாமி சொல்றாரு. சாத்தா என்ன சொல்றான்? நீ ஏன்பா பட்னியா இருக்கிற? நீ கடவுள் தானே, நீ தேவனுடைய குமாரனாச்சே, உனக்கு வல்லமை இருக்குது, பலம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நீ ஏன் பட்னியா இருக்கிற? இந்த கல்லை பார்த்து அப்பமாக நீ சொன்னாக்கா அது அப்பம் ஆயிடுமே, நீ எடுத்து சாப்பிடலாம் இல்லையா அப்படின்னு சாத்தா சொல்றான். யார்கிட்ட? ஏசாமி கிட்ட சொல்றான். ஸோ அது ஏசாமி என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது அப்படின்னு சாத்தானுக்கு பதில் கொடுக்கிறாரு. வசனத்தை தான் வச்சு பேசுறாரு ஆண்டவர். சாத்தானுக்கு எதை சொல்றாரு? வசனத்தை தான் அறிக்கைறாரு. சாத்தானே, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லடா, அப்பத்தினால மாத்திரம் சாப்பிட்ற சாப்பாட்டினால மாத்திரம் உயிர் வாழ முடியாது. கடவுள் கொடுக்குற ஒரு வார்த்தையினாலும் அவனால் உயிர் வாழ முடியும். என்ன வார்த்தையானது ஆவியின் ஜீவனமா இருக்குது. நானே ஜீவ அப்பம், நான் தான் ஜீவன் ஏசாமி சொல்லிக்கிறாரு. மனுஷன் உயிர் வாழணும்னா சாப்பாடு கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தையினாலே அவனால் பழைக்க முடியும் அப்படின்னு வார்த்தை மூலமாவே அவனுக்கு பதில் சொல்றாரு. வசனத்தின் மூலமாவே பதில் சொல்றாரு. இன்னொரு சோதனை என்ன சொல்றான் சாத்தான்? அவரை ஒரு தேவாலயத்தினுடைய உயரமான ஒரு கோபுரத்தை மேலே கொண்டு போய் அவரை நிற்க வச்சு, நீ கீழே குதியும், நீ கடவுளுடைய குமாரன் தானே, நீ தேவனுடைய குமாரன் தானே, மேலே இருந்து நீ கீழே குச்சியானா உன்னுடைய தூதர்கள் கையில் ஏந்திக்குவாங்களே, அதனால நீ மேல இருந்து கீழே குதின்றான். அவன் சொல்றது 91வது சங்கீதத்திலிருந்து அந்த வசனத்தை அவன் சொல்றான். உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்ற வசனத்தை இயேசுசாமிக்கு சுட்டி காட்டுறான். நீ கீழே குதி, நீ கடவுள், உடனே தேவதூதர்கள் உன்னை தாங்கிக்குவாங்க, குதி அப்படின்றான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் பாதம் கல்லில் இடராது படிக்க அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதி இருக்கிறது என்று சாத்தான் சொல்றான். அதற்கு ஆண்டவர் லூக்காஸ் 4வது அதிகாரம் 12வது வசனம், அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. கடவுளை சோதிக்காத, பரீட்சை பாராத அப்படின்னா சோதிக்காத அப்படின்னு வேதத்துல எழுதி இருக்குதே. சாத்தானே, உன் தேவனை நீ சோதிக்காத, பரீட்சை பாராத அப்படின்னு வசனத்தையே வச்சு அடிக்கிறாரு. வசனத்தின் மூலமாக பதில் கொடுக்கிறாரு அவனுக்கு. அடுத்தது, சரிப்பா, நீ மனுஷனா இருக்கிற, உனக்கு பசி எடுக்கும், நீ கடவுளுடைய குமாரன்,
அப்பத்தை எடுத்து சாப்பிடுன்னு சொன்ன, இல்லை இல்லை, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, கடல் வாழ்ந்து வர வார்த்தையினால் உயிர் வாழலாம். மனுஷன்றாரு, மனிதன் அப்படின்னு தான் அந்த இடத்துல பாயிண்ட் பண்றாரு. ரெண்டாவது, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு 2வது வசனம் சொல்லுது. 3வது, லூகாஸ் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5-6 வசனம் என்ன சொல்லுது? பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிடத்தில் அவருக்கு காண்பித்து இவற்றின் மேல் உள்ள எல்லா அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் உம்முடையதாகும் என்றார். இயேசு அவனுக்கு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். யார் சொல்றது? ஏசாமி பதில் சொல்றாரு. இவன் என்ன சொல்றான்? சரிப்பா, உன்னை நீ தேவனுடைய குமாரன் நான் சொல்றேன், நீ தேவனுடைய குமாரனா இருக்கிறதுனால உனக்கு வல்லமைக்குது, கல் அப்பமாக்கி சாப்பிடு நான் சொல்றேன். ஆனா நீ என்ன சொல்ற? மனுஷ அப்பத்தினால் மாத்திரம் இல்ல, மனுஷன்ற உன்னை நீ மனுஷன், உன்னை நீ சொல்லிக்கிற, மேலிருந்து கீழே குதி, உன் பாத கல்லில் இடராதபடி காத்து கொள்வாங்க சொல்லி நான் சொன்னா, நீ நான் சொல்ற உன் தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக, சோதிக்காத அப்படின்னு நீ சொல்ற. 3வது, சரிப்பா, நான் தேவனுடைய குமாரன் நான் உனக்கு சொல்றேன், ஆனா நீ என்ன சொல்ற? இல்ல, நான் மனுஷன் அப்படின்னு நீ சொல்ற. சரி, இது ரெண்டும் உன்னால செய்ய முடியல. நீ மனுஷன் தானே, மனித உருவத்தில் தானே வந்திருக்கிற, மனித சுவாபத்தில் தான் நீ பாடுபட போற, மனித சுவாபத்தில் தான் நீ கஷ்டப்பட போற, உன்னை சிலுவையில் அடிக்க போறாங்க, உன் சரீரம் முழுத பிச்சு வார் வர எடுக்க போறாங்க. மனுஷன் தானே, மனித சரீரத்தில் தானே இதெல்லாம் நீ செய்ய போற. அதனால இதெல்லாம் உனக்கு தேவையில்லையே. நீ என்ன தெரியுமா செய்யற? அவன் சொல்றான் பாருங்க, அதாவது இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் ஒரு நிமிஷத்துல காட்டி, ஒரு செகண்ட்ல கடவுள் முன்னாடி காட்டி, இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த மகிமையெல்லாம், இந்த உலகத்துக்குரிய ஐஸ்வர்யமா மகிமையெல்லாம் என்னுடையது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இதை நான் கொடுக்குறேன், எனக்கு யாருக்கு இஷ்டமாகுதோ அவனுக்கு இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களையும் மகிமையும் நான் கொடுக்குறேன். அதனால நீ ஒரே ஒரு முறை நீ என்ன பணிந்து வணங்கு. நீ தான் உன்னை மனுஷன் சொல்லிக்கிறிய, உன்னை நீ என்ன சொல்லிக்கிற? மனுஷன், நான் மனுஷனா வந்திருக்கிறேன் அப்படின்னு நீ சொல்ற. சரிப்பா, நீ தேவனுடைய குமாரனி இல்லை, மனுஷன்ற. மனுஷனா இருந்தா என்ன வணங்கு. இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யமும் மகிமையெல்லாம் உனக்கு நான் கொடுத்துட்றேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சாத்தான் சொல்றான். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? அப்பாலே போ சாத்தானே, உன் ஆண்டவராகிய தேவனை ஆராதித்து அவர் ஒருவருக்கே சேவை செய்வாயாக என்று எழுதப்பட்டிருக்குதே அப்படின்னு சொன்ன உடனே சாத்தான் ஓட்டான். ஸோ இந்த சோதனையினுடைய உட்கருத்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, சாத்தான்கிட்டயா ஆண்டவர் இந்த பூமிக்குரிய அதிகாரமா, இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யமா, இந்த பூமியை ஆளக்கூடிய எல்லா வல்லமையும் சாத்தான்கிட்டே ஆண்டவர் கொடுத்தாரு.
யார்கிட்ட கொடுத்தாரு? ஆதாம் கிட்ட கொடுத்தாரு. ஆதாம் கிட்ட கொடுத்ததுனால இவன் தந்திரமா போய் ஆதாம் ஏவாளை ஏமாத்தி பாவம் செய்ய வச்சுட்டு அவங்க கிட்ட இருக்கிற அதிகாரத்தை இவன் பிடிங்கினான். இப்ப இவன் கைக்கு வந்துடுச்சு இந்த பூமிக்குரிய அதிகாரமா ஐஸ்வர்யம் மகிமையெல்லாம் சாத்தான் கிட்ட வந்துடுச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் ஆண்டவராகிய தேவனை ஆராதித்து அவர் ஒருவருக்கே சேவை செய்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கு. சாத்தானே அப்பாலே போன்று விரட்டி அடிக்கிறாரு. யாருக்கு கொடுத்த அதிகாரம்? மனுஷனுக்கு கொடுத்த அதிகாரம். சாத்தா என்ன சொல்றான்? எனக்கு கொடுத்த அதிகாரம் அப்படின்னு சாத்தான் சொல்றான். இதுல பாருங்க, அதாவது அப்போஸ்தலர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18, 19, 20 வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சீடர்களை 2 பேரா அதிகாரத்தை கொடுத்து வெளியே அனுப்புறாரு. நீங்க போய் பேயை போட்டு நோயை தீரு பல அற்புத அடையாளம் செய்யுன்னு சொல்லி அதிகாரத்தை கொடுத்து, உயிரோட இயேசு பாடுபாடுல ஒன்றும் இல்லை, அதிகாரத்தை கொடுத்து அனுப்புறாரு. அதே மாதிரி சீடர்கள் போய் செஞ்சுட்டு வராங்க. ஆனா மத்தேயு 28வது அதிகாரம் 18, 19, 20 வசனம் என்ன சொல்லுது? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எப்ப தெரியுமா சொல்றாரு? ஒலிவ மலையில ஏசாமி இருந்து பரலோகத்துக்கு எழுந்தள்ளி போனார் பாரு, அதுக்கு முன்னாடி சீடர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சாத்தா என்ன சொல்றான்? இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யம் மகிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றான். ஆனா அந்த எல்லா அதிகாரத்தையும், எல்லா சாத்தான் கிட்ட இருக்கிற அந்த வல்லமையும் மகிமையும் சகலவற்றையும் இயேசுசாமி சிலுவையில் அடிச்சு நொறுக்கி அவனை கட்டி ஆக்கிட்டாரு. அவனை ஒண்ணு இல்லாத பண்ணிட்டாரு. அந்த அதிகாரமெல்லாம் பெற்று தான் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி உலகம் முழுசு போங்க, எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குது, அந்த அதிகாரத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நற்செய்தி போய் அறிவிங்க, என்னுடைய சீடரை ஆக்குங்க, என் நாமத்தினால பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானசானம் கொடுத்த சீஷராக்குங்க அப்படின்ற அதிகாரத்தை சீடர்களுக்கு ஏசாமி கொடுத்தாருங்க. இது எதுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன்னாக்கா, இயேசுசாமி கடவுளாய், அதாவது மனிதனாகவும் தேவனாகவும் இருந்தார். அவரு மரிச்சிட்ட பிறகு உயிர் தேழறாரு இல்லையா? அவர் சரீரம் உயிர் பெற்று எழுத பிறகு 40 நாள் இந்த பூமியில் இருக்கிறாரு. 40 நாள் இருந்து 40வது நாள் பரலோகத்துக்கு எழுப்பி போறாரு. பரலோகத்துக்கு எழுப்பி போகும்போது இந்த மனித சரீரத்தோடு எடுத்துட்டு போறாரு. உயிர் தெழுந்த இந்த மகிமையின் சரீரத்தோடு தான் பரலோகத்துக்கு போறாரு. ஏன் அப்படி பரலோகத்துக்கு போனாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்துல யோவான் தரிசனம் பார்க்கிறாரு. பிதாவாகிய தேவனுடைய கரத்துல ஒரு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் ஒன்று இருக்குது. அந்த புஸ்தகத்தை வாங்கிறதுக்கு யார் வாங்கணும் அப்படின்னா, இந்த பூமியை சேர்ந்த ஒரு ஆள் மனுஷன் தான் போய் வாங்கணும். மனித குலத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் போய் அந்த பிதா கையில் இருக்கிற அந்த பூமிக்குரிய அக்ரிமெண்ட் பத்திரம் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட அந்த புஸ்தகத்தை போய் வாங்கணும். இந்த பூமியில மனவாட்டியாகிய சபை பரலோகத்துக்கு போய் சேர்ந்துட்ட பிறகு இந்த மனித குலம் மனவாட்டி பரிசுத்தவான்கள் எல்லாம் ரகசிய வருவில எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு சேர்ந்துட்ட பிறகு, அங்க போய் சேர்ந்துட்ட பிறகு
அப்பதான் பிதாவுடைய கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்க முடியும். அங்க மனிதர்கள் போய் சேர்ந்துட்டாங்கல்ல, அந்த மனிதர்கள்ல ஒரு ஆள் போய் அந்த புஸ்தகத்தை வாங்கணும். பரலோகத்துல அனௌன்ஸ்மெண்ட் வருது, யார் இந்த புஸ்தகத்தை வாங்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பரலோகத்துல தேவதூதன் சொல்றாரு. உடனே யோவான் சுத்தி முத்தி பாக்குறாரு, என்ன மனுஷன் தான் போய் வாங்கணும் பிதா கையில் இருக்கிற அந்த புஸ்தகத்தை. சுத்தி முத்தி பாக்குறாரு, யாருமே இல்லை. யோவான் வந்து அழறாரு. உடனே மூப்பர்ல ஒருத்தர் வந்து, அழாதப்பா, எதுக்கு அழற? நம்ம சார்பா, நம்ம பிரதிநிதி, நமக்காக ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம மனித குலத்தின் சார்பாக ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இந்த புஸ்தகத்தை போய் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாருன்னா அவர் தான் யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமாய் இருக்கிறவர், அந்த புஸ்தகத்தை வாங்கக்கூடிய தகுதி உடையவராய் இருக்கிறாரு. அதனால நீ அழாத அப்படின்னு அந்த மூத்தவர், அந்த 24 பேர் மூப்பர்ல ஒருத்தர் வந்து யோவானை ஆறுதல் படுத்துறாரு, நம்ம சார்பா ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ உடனே இந்த பெரியவர் 24 மூப்பர்ல ஒருத்தர் வந்து சொன்ன உடனே இயேசுசாமி ஆட்டுக்குட்டியாக, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. பெரிய சங்கமா, கோடா கோடியான தேவதூதர்கள், கோடா கோடியான பரிசுத்தவான்கள், பெரிய மாபெரும் சங்கம் பரிசுத்த பரலோகத்துல, அந்த இடத்து நடுவுல அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியா இயேசுசாமி வந்து அங்க நிற்கிறாரு. இவ்வளோ நேரம், இவ்வளோ நாள் பிதாவுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து நம்மளுக்காக பரிந்து பேசுகிறவராக இருந்தாரு. இப்போ இந்த புஸ்தகத்தை வாங்கக்கூடியவரை மனிதனுடைய பிரதிநிதி, மனிதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், நம்மளுடைய பிரதிநிதி யாரு? இயேசுசாமி. அதனால தான் அவர் மரிச்ச பிறகு உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போகும்போது இந்த மனித சரீரத்தை கூடவே எடுத்துட்டு போயிட்டாரு. ஏன்னா பரலோகத்துல மனிதன் தான் போய் அந்த புஸ்தகத்தை, பிதா கையில் இருக்கிற புஸ்தகத்தை வாங்கணும். அதுக்காகத்தான் மகிமையின் சரீரத்தோட, மனித சரீரத்தோட அவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு. நம் சார்பாகத்தான் அவர் சோதிக்கப்பட்டாரு. மனுஷன் சொல்ற இல்ல, நீ தேவனுடைய குமாரன், நான் மனுஷன் அப்படின்னு சொல்ற இல்ல, கல்ல அப்பமாக்கும்படி செஞ்சு சாப்பிடுனா இல்ல, நான் மனிதன் 54 மாத்திரமல்ல, கடவுள் வாழ்ந்தவர ஒரு சொல்ல உயிர்வான நீ சொல்ற நான் மனுஷன் சொல்ற இல்ல, அவனை என்னை வணங்குன்றாவன். நீ மனுஷன் இல்ல, நீ கடவுள் இல்லைன்னா நீ மனுஷன் தானே சொல்ற, அப்படின்னா என்னை வணங்கு அப்படின்னு சொல்ற. இதுதான் அந்த சோதனையுடைய உட்கருத்துங்க. சாத்தான் வந்து சோதிக்கிறதுனுடைய உட்கருத்தை இதுதான். சோ நம் சார்பாக, நமக்காகத்தான் 40 நாள் உபவாசம் இருந்து அவர் சோதிக்கப்பட்டார். யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோதனையை ஜெயிக்கணும்னா உபவாசம் இருக்கணும். சாத்தானை ஜெயிக்கணும், நமக்குள்ள வசனம் இருக்கணும். நமக்குள்ள வசனம் இல்லைன்னா சாத்தானை ஜெயிக்க முடியாது. இயேசுசாமி வசனத்தை வச்சுதான் அவனை அடிச்சாரு. சாத்தானுக்கு வசனத்தின் மூலமா தான் பதில் கொடுத்தாரு. ஸோ நம்மளை எதிர்த்து வருகிற சாத்தானை நம்ம விரட்டி அடிக்கணும், அவனை மேற்கொள்ளணும்னா வசனத்தின் மூலமா தான் நம்மளும் மேற்கொள்ள முடியும். ஸோ வசனம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா சாத்தானை மேற்கொள்ள முடியாது. இதுக்கு ஒண்ணுமே தெரியல, இது ஏமாளி, நம்மளை பார்த்து சிரிப்பான். ஆனா வசனம் உனக்குள்ள இருந்து வசனத்தை வச்சு நீ அவங்ககிட்ட பேசப்படும் பொழுது அவன் அந்த இடத்துல இருக்கவே மாட்டான். துண்டக்கான துணியக்கான ஓடிடுவான். அதனால தான் வேதத்தை படிங்க. வசனம் நம்ம இருதயத்தை நிரப்பணும். வசனம் யாருக்குள்ளெல்லாம் இருக்குதோ அவர்களெல்லாம் தேவர்கள் எனப்படுவார்கள் வசனத்தில் எழுதி இருக்குது. அப்போ நமக்குள்ள வசனம் தான் இயேசுசாமி நம்மளுக்குள்ள வார்த்தையின் மூலமா இருந்தாருன்னா இயேசு எப்படி விரட்டி அடிச்சாரோ அதே மாதிரி சாத்தானே நம்ம வசனத்தின் மூலமா விரட்டி அடிக்க முடியும். அதுக்காகத்தான் சாத்தானை மேற்கொள்றதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஆவியில பலம்
பலம் இருக்கிறதுக்காக தான் நம்ம உபவாசம் இருக்கணும். இயேசுசாமி நம்மளுக்கு முன்மாதிரியாக இருந்தார். அவர் மனுஷனா தேவனாகவும் மனிதனாகவும் இந்த பூமியில் இருந்து கூட அவருக்கு எல்லா சோதனைகளும் நம்மளை போல வந்துச்சு. ஆனால் ஒரு சோதனையில் கூட அவர் பாவம் செய்யவே இல்லை. எல்லா சோதனையும் அவர் ஜெயம் பெற்றார். ஸோ இயேசு சோதிக்கப்படுறதுக்கு காரணம் நமக்காக தான் அவர் சோதிக்கப்பட்டார். நாமளும் சாத்தானை ஜெயிக்கணும்னா இயேசுவை போல அன்றாடம் தினந்தோறும் ஆண்டவரோடு உள்ள இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த உறவை இருந்துக்கிட்டே இருக்கணும். அதிகமாக அந்த உறவை அதிகமாயினே இருக்கணும். அவருடைய வசனங்கள் தீபமாக அக்கினியாக நமக்குள்ள கொழுந்து விட்டு எரிச்சிட்டு இருந்தா சாத்தான் கிட்ட நெருங்கவே முடியாது. உலகத்தை ஜெயிச்சிடலாம் ஈஸியா. சாத்தானே ஜெயிச்சிடலாம். எப்பேற்பட்ட பில்லி சூனிய யாழி எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சாத்தானே நம்மளால் ஜெயம் பெற முடியுமா? அவன் ஒன்றும் பெரிய ஆளே கிடையாது. அவன் ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு பலம் கிடையாது, வல்லமை கிடையாது. இயேசுவே சொல்லி சொன்னா அவன் சிங்காசனம் அப்படியே பொத்துன்னு கீழே விழுதான் 2வது வானத்திலிருந்து. இயேசுன்னு சொன்னாவே அப்ப அந்த நாமத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு. நாமத்துக்கே எவ்வளவு வல்லமைன்னா அப்போ வசனமெல்லாம் சொல்லும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும். அதனால தான் வேதத்தை நம்ம படிக்கணுமோ. வேதத்தை படிக்கணும். படிக்க 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 நமக்குள்ள ஆவியானவர் அக்னியாய் கொழுந்து விட்டு எரிவாரு. சாத்தானை ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம். இயேசு எப்படி ஜெயம் பெற்றாரோ அதே போல இந்த உலகத்தையும் சாத்தானே நம்மளால ஜெயம் பெற முடியும். வசனம் இல்லைன்னா ஜெயம் பெற முடியாது. இயேசு வசனத்தை வச்சுதான் சாத்தானை அடிச்சாரு. நாமளும் வசனத்தை வச்சு சாத்தானை அடிக்கணும். வசனத்தின் மூலமா தான் நம்ம விண்ணப்பத்தை பரலோகத்துக்கு அனுப்பணும். அப்பதான் நம்ம விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செய்தியை மற்றவங்களோடு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். அதுக்குண்டான பதிலும் நான் சொல்லுவேன். என்னுடைய வீடியோவில் பாடுகளின் பாதை தான் என்னுடைய வீடியோனுடைய பேர். அதே தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூட. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் என்னோட கூட தொடர்பு பண்ணி கேள்வியை கேட்கலாமா? எப்படிங்க உங்கள் கமெண்ட் செக்ஷன் உங்ககிட்ட கேட்டால் 4 பேர் பார்ப்பாங்கல்ல, பார்த்தா போகிறாங்க. நம்ம மற்றவங்களுக்காக ஊழி செய்யலையே, நம்ம ஆண்டவருக்காக தானே சரி. நம்ம பார்வை நோக்கமெல்லாம் ஆண்டவர் தானே, மனுஷனையே நம்ம பார்க்கணும். ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாறன